நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க தானே எனக்கு மல்லியம்மா வேணும், மல்லியம்மா எப்படி டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு தருவாங்க, அவங்க தந்திருக்க மாட்டாங்க, நடுங்க டாடா நம்ம போய் மல்லியம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா கேட்குறாங்க. விஜய் எதுவுமே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இரு வெண்பா பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம், நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாடா இப்பயே போய் அவனை நடுங்க மல்லியம்மா போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா அழ ஆரம்பிச்சுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிட்டு அந்த கோயிலாண்டிக்கு போகிறாங்க. அந்த கோயிலாண்டிக்கு போய் பார்த்தா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு மல்லியம்மா அதோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் மல்லியா பின்னாடி போய் நிற்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இதோ பார் மல்லி, இதுக்கு மேலே உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவ்வளோதான் டைவர்ஸ் நோட்டீஸ்னு கையெழுத்து போட்டு தந்துட்டேன். இதுக்கு மேலே விஜய் நான் போலீஸில் ஹேண்ட் பண்ணுறது இந்த மாதிரி கேஸ் போடுறது இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த கழுத்தில் தாலி இருக்கக்கூடாது. இன்னொரு டைம் பார்க்கும்போது உன் கழுத்தில் தாலி இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே நான் போய் விஜய் ஜெயிலில் தள்ளுவேன். ஃபர்ஸ்ட் அந்த தாலியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ விஜய் சைடே தலை வச்சு படைக்கூடாது, எங்கேயானா போயிருக்கான்னு காணாம அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிளம்பிடுறாங்க. அந்த தாலியை கலத்துறாங்க. உடனே மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பல்ல கடிச்சிட்டு ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மல்லி முழிக்கிறாங்க. என்ன விஜய் நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியல. வெண்பா இருந்து என்னம்மா அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு எல்லாமே போயிடுச்சா, இனிமேல் நீங்க அம்மா எனக்கு நான் உங்களுக்கு புள்ள இல்லையா, நான் வேணாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வெண்பா குட்டி என்னடா நடக்குது, என்னடா சோகம், என்னடா வேதனை இதுன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடி இந்த பிஞ்சு மனசுக்கு நெஞ்சை விதைக்கிற மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் ராஜேஸ்வரியை பார்த்து நீ எல்லாம் ஒரு அக்காவடி மானங்கெட்டவில்லை வெக்கங்கெட்டவில்லை, எதுக்கு இந்த மாதிரி மானங்கெட்ட வேலை செஞ்சுன்னு இருக்க, எப்படி இந்த குடும்பத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு கங்கன் கட்டு தெரிஞ்சுன்னு இருக்கியா, இந்த பொழப்புக்கு நீ என்ன பண்ணலாம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயத்திலையும் நடுக்கத்திலையும் துடிச்சு போயிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கே வழி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். பிரச்சனை வராமலாம் எங்கேயுமே இருக்காதுங்க. அதை எப்படி நம்ம எதிர்கொள்றோம், அதை எப்படி நம்ம தீர்த்து வைக்கிறோம், அதை பொறுத்துதான் இந்த பிரச்சனை வருமா வராதான்னு நம்ம சொல்லலாம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் நம்ம மல்லி சீரியல் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது ராஜேஸ்வரி வந்து டேய் உங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன், டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டா நீயும் டைவர்ஸ் கொடுத்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு என்னடா எங்க வேலை, நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எப்படி அதை சொல்லலாம், நாங்க தான் அதை சொல்லணும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம், யாரும் எங்களை கேட்க முடியாது பிரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு ஒன்றும் புரியல. நம்ம விஜய் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்தே போடல. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல அவர் வந்து மனு தாக்குதல் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா தான் இருக்கோம், இது ஏதோ ஒரு சின்ன அசம்பாவத்தால பேசி நாங்க தீர்த்துக்கிறோம், நீங்களே கூட எங்க ரெண்டு பேரையும் ஒரு தாள் இருக்க வச்சு பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து நம்ம மல்லிகைக்கு இப்போ லெட்டர் வருது. மல்லிகை கிட்ட வந்து தந்துட்டு போறாங்க. அதை படிச்சு பார்த்ததும் மல்லிக்கு ஒரே சந்தோஷமாயிருது. மல்லி வந்து இனிமேல் கோர்ட்டுக்கே போக தேவையில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கு பயம் கிளம்பிடுச்சு ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இவங்களை எப்படி பிரிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலையே, எந்த பக்கம் போனாலும் எந்த வழியில் போனாலும் எதுவுமே நம்ம கோல் அடிக்க முடியலையே, என்னடா இது நமக்கு வந்த சோதனை, நமக்கு வந்த வேதனை, நம்ம எதான ஒன்று பண்ணி சாதிச்சு இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படலான்னு பார்த்தா சந்தோஷமே பட விட மாட்டாங்க போல. இதே போல போயிட்டு இருந்தால் நம்மளோட நிலைமை என்ன ஆகும், நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் நாமளே ஒரு பக்கம் குழப்பத்தில் போயின்னு இருக்கோம். குழப்பத்தில் போகிறதுமே இவன் வேற ஒரு பக்கம் குழப்பத்தை உண்டாக்கினே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து மல்லி கிட்ட நீ தான் மல்லி என் உலகம், என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு மட்டும் சத்தியமா நினைக்காத, அப்படி நினைச்சானா அடுத்த செகண்டே உன்னை என்னை உயிரோட நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. விஜய் என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு தவறுதலா செஞ்சுட்டேன், இனிமே இந்த மாதிரி வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ ஒன்னுடப்பா குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு, இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.